தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் 1வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறாங்க. கோபியோட சாய்ஸ் லிஸ்ட் எப்போ வரப்போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்திருப்பீங்க. உங்களுக்காக நம்ம லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. குறிப்பாக நீங்கள் எல்லாருமே காலேஜ் வாழ்க்கைக்குள்ளே போகிறீங்க. உங்களை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக உங்களோட பெற்றோர்கள் பயங்கரமாக காத்திருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த சாய்ஸ் லிஸ்ட்டில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது காலேஜ் தான் ரொம்ப முக்கியம். காலேஜ் முக்கியமாக கோர்ஸ் முக்கியமானு கேட்டிங்கன்னா காலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது அந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதே வேளையில் ரொம்ப முக்கியமாக இந்த ஆண்டு இந்த ரவுண்ட் ஒன்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிற மாணவர்களுக்கு நான் ஒன்று சொல்லணும். நிறைய தனியார் கல்லூரிகளில் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய கல்லூரிகள், இன்னைக்கு எல்லா கல்லூரிகளுமே நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசியான மாணவர்கள், இப்போ 100% பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறாங்கன்னா 1வது ரவுண்டில், அதில் 50% மாணவர்கள் ஆல்ரெடி காலேஜை போய் பார்த்துட்டு அந்த காலேஜ் தான் எனக்கு வேணும்னு கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்துட்டாங்கன்னா உங்கள் காலேஜை நாங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸாக கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இதில் ஒரு 50% மாணவர்கள் தான் அவங்களோட கையால் அவங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறாங்க. சில பேர் அந்த கல்லூரிகள்லேயே எங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணித்தரோன்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் அந்த கல்லூரியை நம்பிக்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நல்லா ஒன்று கேட்டுக்குங்க, நீங்கள் எப்படி இருந்தாலுமே உங்களோட ஜென்ரல் ரேங்க் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் 7.5னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் இருக்கும். உங்களோட ஜென்ரல் ரேங்க்குக்கு சீட்டை கொடுத்துட்டு தான் நீங்கள் எவ்வளோ காலேஜை கோர்ஸையும் நீங்கள் சாய்ஸில் வச்சாலும் உங்களோட ஜென்ரல் ரேங்க்குக்கு சீட்டு கொடுத்துட்டு தான் அடுத்த ஜென்ரல் ரேங்க்குக்கு கொடுப்பாங்க. உங்களோட ஜென்ரல் ரேங்க்குக்கு சீட்டு கிடைக்கலனா உங்களுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரல் ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, அதனால தான் உங்களுக்கு கிடைக்காம போச்சு. அதே போல் 7.5னா கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்கின் அடிப்படையில் தான் சீட்டு கொடுப்பாங்க. உங்களோட கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ரேங்க்குக்கு சீட்டை கொடுத்துட்டு தான் அடுத்த கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்குக்கு கொடுப்பாங்க. உங்களோட கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்குக்கு சீட்டு கிடைக்கலனா உங்களுக்கு முன்னாடி உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்குக்கு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். வாங்க நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டை பார்க்கலாம். குறிப்பாக வேகமாக இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை பார்த்தே ஆகணும். கோபியோட சாய்ஸ் லிஸ்ட் எப்போவுமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது ஏழை எளிய மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், பணம் கட்ட முடியாதவர்கள், பணம் கட்ட முடிந்து ஒரு நல்ல தனியார் கல்லூரிக்கு போகணுங்கிற ஆசையோடு இருக்கக்கூடியவர்கள், பணம் இல்லாதவர்கள், பணம் வைத்திருப்பவர்கள், எல்லாருக்கும் பொதுவான லிஸ்ட்டாக தான் இது இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னை மட்டும் இல்லை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி எல்லா மாவட்டங்களையும் கவர் பண்ணியிருக்கேன். டெல்டா மாவட்டம், கொங்கு மண்டலம், தென் மண்டலம், வடக்கு மண்டலம், தமிழ்நாடு உள்ள எல்லா மாவட்டத்தையும் கவர் பண்ணி தான் நான் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இதில் நான் எல்லா கோர்ஸையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணானதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கட் பண்ணிடணும், டெலிட் பண்ணிடணும். ஆர்டரை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு காலேஜை மேலே தூக்கி போடலாம், ஒரு காலேஜை நீங்கள் கீழே தூக்கி போடலாம். நான் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜில் குறைஞ்சே ஒரு 5 சாய்ஸாக வச்சுட்டு அடுத்த காலேஜை வைங்க. அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த பிடிஎஃப் லிங்க் வேணும்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. இமீடியட்டாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த பிடிஎஃப் லிங்க் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். மறக்காமல் அதில் பாருங்கள். இப்போ நான் லிஸ்ட்டு காலேஜை மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற கோர்ஸை வச்சுக்கோங்க, வேணாங்கிறதெல்லாம் டெலிட் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிஇஜி கேம்பஸை ஃபஸ்ட்டு வைக்க போகிறீங்க. அடுத்ததாக 2வது கேம்பஸாக நம்மளோட பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ நீங்கள் கோயம்புத்தூர், சார் நாங்கள் சென்னை பக்கமே வரல, கோயம்புத்தூர் பக்கம் தான் போகிறோன்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்க தான் போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டுனா நம்ம சிஇஜி கேம்பஸ் வச்சுட்டு கூட நீங்கள் எம்ஐடி கேம்பஸ் கூட வைக்கலாம். இல்லை பிஎஸ்சி நான் கோயம்புத்தூர் பக்கம் தான் போகிறேன்னா நீங்கள் பிஎஸ்சியை வைக்கலாம். அடுத்த காலேஜாக பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கா, வேணுங்கிற கோர்ஸை வச்சுக்கோங்க, வேணாங்கிறதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுருங்க. அடுத்த காலேஜாக நம்மளோட எம்ஐடி கேம்பஸ், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதில் வேணுங்கிற கோர்ஸை வச்சுக்கோங்க, வேணாங்கிறதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அடுத்ததாக கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அடுத்த காலேஜாக. ஸோ இந்த காலேஜை நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம், வேணாங்கிற கோர்ஸை டெலிட் பண்ணி விட்டுருங்க. குறிப்பாக செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸை முக்கியமாக நீங்கள் சாய்ஸில் வைங்க. ஸோ செல்ஃப் சப்போர்ட்டடுக்கும் நார்மல் கோர்ஸுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஃபீஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். 7.5னா ஃபீஸ் கிடையாது சார். எஸ்எஸ் கோர்ஸுக்குமே 7.5க்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ அதே போல் தியாகராஜர் காலேஜாக அடுத்து வச்சுக்கோங்க, வேணுங்கிற கோர்ஸை வைங்க, வேணாங்கிறத டெலிட் பண்ணி விடுங்க. தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை வைங்க. ஸோ அடுத்த காலேஜாக தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்ம கோயம்புத்தூரை வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்ததாக கோயம்புத்தூருக்கு அடுத்த ஒரு பிரைவேட் காலேஜாக நம்பர் 1 தமிழ்நாட்டோட பிரைவேட் காலேஜ் பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2377 இந்த காலேஜை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த காலேஜாக பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு அடுத்து சிக்ரி 5012. ஸோ கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போறீங்கன்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து C2 ஆல்ரெடி மாணவர்கள் நேரடியாகவே நிறைய பேர் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் நம்ம போராட்டம் பண்ணி எப்படியா நம்ம ஜென்ரல் ரேங்க் முன்னாடி இருந்தால் நமக்கு கிடைச்சிரும். அங்கே முன்னாடியே போய் புக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட ஜென்ரல் ரேங்க் முன்னாடி இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் எல்லாருமே சாய்ஸில் கொடுக்கலாம். பணத்தை பார்த்துங்க. இதனோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அதனோட வீடியோவும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிரைவேட் காலேஜோட வீடியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜோட வீடியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கீழே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே,
ஸோ இப்போ அடுத்த சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வச்சுக்கிறீங்களா, அடுத்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நான் சொல்கிறதுலே கோயம்புத்தூர் போகிறீங்கன்னா கோயம்புத்தூரா பாருங்க, சென்னை போகிறீங்கன்னா சென்னையா பாருங்க. இப்போ குமரகுருவை வச்சுங்க, குமரகுருவை மிஸ் பண்ணிடாதீங்க. வேணுங்கிறத வச்சுக்கோங்க, வேணாங்கிறத டெலிட் பண்ணிடுங்க. அடுத்து ஏசிடி கேம்பஸ், இங்கெல்லாம் கெமிக்கல் இன்ஜினியரிங் செம ஃபேமஸ். வேணுங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு வேணாங்கிறத பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் கூட வச்சுக்கலாம், வேணாங்கிறத டெலிட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, ஏசிடி கேம்பஸ். அடுத்த கல்லூரியாக சேலம் கவர்மெண்ட் காலேஜ், இதை மிஸ் பண்ண வேணாம், வேணுங்கிறத வச்சுக்கலாம், இங்கே ரொம்ப ஃபீஸ் கம்மி. அடுத்ததாக சேலம் கவர்மெண்ட் காலேஜ். அடுத்ததாக ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜை மறக்கவே கூடாது. சென்னையில் சிஐடி காலேஜ் இப்போ திறந்துருக்கலாம், இப்போ கொஞ்ச நாள் தான். ஆனால் ஆர்இசிங்கிறது ரொம்ப பழமையான கேம்பஸ், அதனால இதை எல்லாத்தையுமே வைக்கலாம், வேணாங்கிறத டெலிட் பண்ணி விட்டுருங்க. இதில் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்இசியில் வந்து ஆஃப் கேம்பஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை மறக்காமல் நீங்கள் சாய்ஸில் வைக்கணும். ஆர்இசி ஆஃப் கேம்பஸ், அதாவது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜோட பெருங்குடியில் ஐடி கம்பெனிக்குள்ளேயே ஒரு கேம்பஸை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான ஃபுல் வீடியோ விரைவில் வரப்போது, நீங்கள் பார்க்கலாம். நம்ம இந்த கேம்பஸை கட்டாயமாக எல்லாரும் சாய்ஸில் வைக்கலாம். அடுத்ததாக ஆர்இசி ஆஃப் கேம்பஸ். அடுத்ததாக ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ், கோயம்புத்தூரில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு காலேஜ். ஸோ இதையும் மறந்துடாதீங்க, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ். அடுத்ததாக ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜை நீங்கள் தயவு செய்து சாய்ஸில் வைங்க. நம்பர் 1, அதாவது இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய கல்லூரிகளில் முக்கியமான கல்லூரியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு கவர்மெண்ட் காலேஜ், அழகப்பா செட்டியார் காலேஜ், சிவகங்கையில் உள்ள கல்லூரி. இதையுமே தயவு செய்து எல்லாரும் சாய்ஸில் வைக்கணும், மறந்துடாதீங்க. ஃபீஸ் குறைவாக இருந்தாலும் நல்ல பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, அவங்களுக்குலாம் இந்த 1ஆவது ரவுண்டில் உள்ளவங்களுக்கு நான் ஒரு தரமான ஒரு அரசு கல்லூரியில் படிக்கணும்னா இதுதான் உங்களுக்கு சாய்ஸு. அடுத்த கிருஷ்ணா காலேஜ், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜை வச்சுங்க, வேணுங்கிற கோர்ஸை வைங்க, வேணாங்கிறது இந்த பாருங்க 5 வருஷ கோர்ஸ்லாம் இருக்குது, வேணாங்கிறதுலாம் டெலிட் பண்ணி விட்டுருங்க. பிஐடிலே 5 வருஷ கோர்ஸ்லாம் இருக்குது, இங்கேயுமே இருக்குது. ஓகே, கிருஷ்ணா காலேஜை அடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சென்னையில் உள்ள வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதை மறந்துடாதீங்க. 12-19 இதுவுமே ஒரு நல்ல ரிப்பூட்டடான இன்ஸ்டியூஷன். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்குலாம் இந்த வருஷம் டொனேஷனே வாங்கலை. ஸோ இந்த காலேஜை நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம். அடுத்ததாக கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூரில் மறக்கக்கூடாத ஒரு கல்லூரி, 2750. இதை மறக்காமல் சாய்ஸில் வைங்க, உங்கள் எல்லாருக்குமே சீட்டு கிடைச்சிரும். மறந்துடாமல் 1ஆவது ரவுண்டு மாணவர்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில், எல்லாரோட சாய்ஸ் லிஸ்ட்லேயும் இந்த காலேஜ் இருக்கணும். இங்கே நிறைய ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய பேர் காலேஜே போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் ரேங்க் முன்னாடி இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் போய் காலேஜை பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த காலேஜ் வந்து இந்த வருஷம் மாணவர்கள் மத்தியில் நல்ல ஃபேமஸாக இருக்கிறதுக்கான காரணம் நல்ல பிளேஸ்மெண்ட், என்ஐஆர்எஃப் ரேங்கிங் எல்லாத்துலேயுமே முன்னிலையில் வந்துட்டு இருக்கு. அடுத்த கல்லூரியாக லோயாலா ஐகாம், நம்ம சென்னையோட எப்போவுமே புகழ், நம்மளோட சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கேம்பஸ் லோயாலா ஐகாம். இதை மறக்காமல் வச்சுருங்க, அதில் வேணுங்கிற கோர்ஸை வச்சுக்கலாம், வேணாங்கிறத தூக்கிடலாம். அடுத்து திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜ், நான் அந்த பக்கம் இருக்கேன் சார், தூத்துக்குடியில் இருக்கேன் சார், கன்னியாகுமரியில் இருக்கேன் சார், ஆனால் கவர்மெண்ட் காலேஜாக சார் படிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த காலேஜை வைங்க. இது ஃபுல்லாலாம் ஃபில் ஆகாது, ஒரு சில கோர்ஸ் சிஎஸ்சி இசிஇ மட்டும்தான் ஃபில் ஆகும், மற்றெல்லாம் அப்படியே இருக்கும். அடுத்து கேபிஆர் காலேஜ், நம்மளோட கோயம்புத்தூர்ல அடுத்த கல்லூரியாக கேபிஆரையும் நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன். 27-64 இதை மறந்துடாதீங்க, இதையுமே சாய்ஸில் போடுங்க. கேபிஆருக்கு அடுத்து பண்ணாரி காலேஜ், நம்மளோட ஈரோடு சத்தியமங்கலத்தில். சென்னை கோயம்புத்தூர் போக விருப்பம் இல்லை, ஒரு நல்ல சென்டரில் நான் தமிழ்நாட்டில் படிக்கணும்னா பண்ணாரி அம்மன் சூப்பரான கேம்பஸ், 2702, இதை மறந்துடாதீங்க, பண்ணாரி அம்மன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ். சென்னையில் இன்னைக்கு ஏகப்பட்ட கல்லூரிகள் இருந்தாலும் இந்த பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையோட சிறுசேரி ஐடி பார்க்கு, அப்படியே ஓஎம்ஆரில் ஃபுல்லாக ஐடி பார்க்கு, எல்லா பக்கமும் ஐடி. அதில் வந்து நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஐடி கம்பெனிஸ் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல இந்த பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் இருக்குது. தாராளமாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். இங்கே வந்து ஃபீஸுமே ரொம்ப குறைவு, ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டு, நல்ல என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்காங்க, மறக்காமல் இந்த காலேஜை வச்சுக்கோங்க. அடுத்த கவர்மெண்ட் காலேஜ் ஈரோடு ரொம்ப பக்காவான காலேஜ். எனக்கு கம்மியான ஃபீஸ் தான் படிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக இதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா கோர்ஸுமே முடிஞ்சிடாது, 1ஆவது ரவுண்டில் ஒரு சில கோர்ஸ் சீட்டு ஃபில் ஆகும். ஈரோடு காலேஜை மறக்காமல் வைங்க. அடுத்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, மறக்காமல் வைக்கணும் இந்த காலேஜை. ஸோ நல்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து நிறைய பேர் சீட்டை புக் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் உங்களோட ஜென்ரல் ரேங்க்கு கூட வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வச்சு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை மறக்காமல் வச்சுருங்க. அடுத்த கல்லூரியாக ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், நம்ம சென்னையில் எப்போதுமே புகழ், 1304, இதையுமே மறந்துடாதீங்க, ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ நல்ல லேபு, எல்லாத்துக்குமே பயங்கரமாக நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அதனால ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜை 1304 மிஸ் பண்ணிடாதீங்க, வச்சிங்கன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும். அடுத்த கல்லூரியாக ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் 11-13, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப சேஃபான கேம்பஸு. ஸோ இங்கே எல்லா கோர்ஸுமே ஆட் பண்ணிக்கங்க. வேணாங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், வேணாங்கிறத நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுறலாம். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்கே, ஆர்எம்டி, ஆர்எம்கே இன்ஜினியரிங் அண்ட் டெக் எல்லாமே ஒன்று தான். 11-13 இந்த காலேஜை மறந்துடாதீங்க. அடுத்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ ரொம்ப சூப்பரான கேம்பஸ், ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ். பணம் இல்லை சார், ஒரு 170 to 180 தான் எங்கள் கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த காலேஜை வச்சுக்கோங்க.
கவர்மெண்ட் காலேஜாக படிப்பேன்னா இது உங்களுக்கு சூப்பரான ஒரு சான்ஸ். கோயம்புத்தூர் போகணும், ஆனால் ஜிசிடி, பிஎஸ்சி, சிஐடி கோயம்புத்தூர் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா அடுத்த ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்னா இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டி நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ நல்ல இங்கே ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் தான், பட் ஆனால் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அங்கே படிக்கிறவங்களோட ரிவ்யூலாம் வச்சு பார்க்கல இதை வந்து 170லேருந்து 180 அந்த ரேஞ்சில் உள்ளவங்களாம் இதை எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். இங்கேயுமே ஆல்ரெடி முன்னாடி போய் புக் பண்ணவங்கலாம் இருக்காங்க, ஆனால் அவங்க ஜென்ரல் ரேங்கை வச்சு நீங்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் சாய்ஸில் போடுங்க. அடுத்து கற்பகம் காலேஜ் 2710, இதை வந்து கோயம்புத்தூர்ல அடுத்த காலேஜாக நீங்கள் சாய்ஸில் போடலாம். அடுத்து தந்தை பெரியார், இந்த பக்கம் வேலூர் இந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்களாம் தந்தை பெரியாரை மறந்துடாதீங்க. அடுத்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், நம்ம கோவில்பட்டியில் ரொம்ப ஃபேமஸான காலேஜ், அதையுமே அந்த சைடு தென் மாவட்டத்தில் உள்ளவங்க மறந்துடாதீங்க. அடுத்து நம்மளுடைய திருச்சி, இந்த டெல்டா மாவட்டத்தில் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இந்த பாரதிதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை மறந்துடாதீங்க. 30-11 இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ், ரொம்ப பக்காவான கேம்பஸ், ரொம்ப குறைவான ஃபீஸு, அல்டிமேட்டான காலேஜ், மறந்துடாமல் இதை எடுத்துக்கங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும், அங்கே தான் இந்த காலேஜே அமைஞ்சிருக்கு. திருச்சியில் உள்ள பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட அந்த காலேஜ் இருக்குது. 30-11 மறந்துடாதீங்க. அடுத்து மதுரையில் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எனக்கு கிடைக்கல, தியாகராஜர். அடுத்து என்னன்னா வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். இதில் எல்லா கோர்ஸும் ஃபில் ஆகாது, ஒரு சில கோர்ஸ் மட்டும் ஃபில் ஆகும். இதையுமே நீங்கள் சாய்ஸில் போட்டுங்க, வேலம்மாள் காலேஜ். அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் கிருஷ்ணகிரி பருகூரி, இதை மறந்துடாதீங்க. 2603. நான் கவர்மெண்ட் காலேஜ்லாம் படிக்கணும்னா இப்போ நான் சொல்கிற கவர்மெண்ட் காலேஜ்லாம் போடுங்க, கட்டாயமாக உங்களுக்கு 1வது ரவுண்ட்லேயே சீட்டு கிடைக்கும். அதே போல் அடுத்ததாக டாக்டர் மகாலிங்கம் காலேஜ், இதையுமே மறக்க வேணாம். ஸோ இது நல்ல ரேங்க்கில் போன வருஷம் க்ளோஸ் ஆகிருக்கு, நல்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டும் இருக்குது. ஓரளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இது 2வது ரவுண்ட்லேயுமே வரும், ஆனால் 1வது ரவுண்டில் இந்த 170 to 180 உள்ளவங்களாம் மறக்காமல் இதை ஆட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு சந்தோஷம். ஸோ அதே போல் அடுத்த சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 14-19, இதையுமே ஆட் பண்ணிக்கங்க. ரொம்ப நல்ல கேம்பஸ், சென்னையில் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தகுதியான ஒரு கேம்பஸ். சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஒன்றா சேர்த்துட்டாங்க, இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜை. அடுத்ததாக சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 13-17, இதையுமே ஆட் பண்ணிக்கங்க. வேணுங்கிற கோர்ஸ் ஆட் பண்ணுங்க, வேணாங்கிறத டெலிட் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஆட் பண்ணிக்கங்க. சார் நான் சென்னை கோயம்புத்தூர்லாம் போக விரும்பல, ஒரு நல்ல கேம்பஸ் எனக்கு வச்சோன்னு சாய்ஸில் கிடைக்கணும் அப்படின்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 1வது ரவுண்ட்லேயே உங்களுக்கு கிடைச்சிரும், நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம். பயத்தில் இருக்கீங்க அப்படின்னா இதை வைங்க. அடுத்து பிஎஸ்பி, சார் நான் வந்து அந்த நாமக்கல் சரௌண்டிங்கு, கரூர் சரௌண்டிங்கு இந்த பக்கம் இருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜை சூஸ் பண்ணுங்கள். நல்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் இதை மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும், பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சோனா காலேஜ், அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ், சேலத்தில் ஒரு NIRF ரேங்கில் நல்ல இடத்துல இருக்கக்கூடிய கல்லூரி, இதையுமே நீங்கள் சாய்ஸில் போடலாம், சோனா காலேஜ். அப்புறம் தென் மாவட்டத்தில் அந்த சிவகாசியில் மெஃப்கோ காலேஜ் செம்ம ஃபேமஸ், அதையுமே நீங்கள் சாய்ஸில் போட்டுக்கலாம். 49-60 ஃபேமஸ்க்காக சொல்லலை, NIRF ரேங்கிங்கு, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எல்லாத்தையுமே பார்த்து தான் நம்ம சொல்கிறோம். அதே போல் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் 27-19, இதையுமே நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கணுங்கிறது கோபியோட மிகப்பெரிய அட்வைஸ். ஓகே, இந்த PDF உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். நான் ஒன்று சொல்லிட்டேன், நீங்கள் எந்த காலேஜ் வேணாலும் ஆட் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், ஸோ நமக்கு சீட்டு கொடுத்துருவாங்க, நீங்கள் 1000 காலேஜ் 1000 கோர்ஸை கொடுத்தாலும் உங்களுக்கு சீட்டு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஜென்ரல் ரேங்க் இங்கே போட்டிருக்கக்கூடிய, நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களோட ஜென்ரல் ரேங்க்கு உங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு தான் அடுத்த ரேங்க்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் தயவு செய்து இங்கே பாருங்கள், ஜென்ரல் ரேங்க் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் ரேங்க்குக்கு இடம் கொடுத்துட்டு தான் அடுத்த ரேங்க்குக்கு கொடுப்பாங்க. உங்களோட 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்குக்கு சீட்டு கொடுத்துட்டு தான் அடுத்த ரேங்க்குக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒருவேளை சீட்டு கிடைக்காம போச்சுன்னா அதுக்கான காரணம் என்னன்னா, ஜென்ரல் ரேங்க்கு உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். 7.5ல உங்களுக்கு சீட்டு கிடைக்காம போச்சுன்னா உங்களோட கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்குக்கு முன்னாடியே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு இடமே கிடைக்காம போனுச்சுனாலும் கூட நீங்கள் அப்வோர்டு மூவ்மெண்ட் ட்ரை பண்ணலாம். அதனால நிறைய நல்ல காலேஜை கொடுங்க. 3 நாட்கள் உங்களோடய நான் இருக்க போகிறேன். நீங்கள் எங்களோடய இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை 1வது ரவுண்டு மாணவர்கள் உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெரிய குழப்பமாக இருக்குது. MBBS கவுன்சிலிங் ஆரம்பிக்க வேண்டிய இருக்குது, அக்ரிகல்ச்சருக்கு நடந்துக்கிட்டே இருக்குது, வெட்டினரிக்கு நடக்க போகுது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் 1வது ரவுண்டு இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். வேறு படிப்புகள் போகிறவங்களும் பண்ணுங்கள். அலாட்மெண்ட்டை வாங்குங்க. அப்புறம் போய் சேர்ற வரைக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அலாட்மெண்ட்டை வாங்குங்க, அப்புறம் முடிவு பண்ணலாம் எதாக இருந்தாலும். தேங்க்யூ.